சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரிலே நடைபெறுகின்ற மாபெரும் இந்த மாநாட்டை, இது பொதுக்கூட்டம் கிடையாது, இது மாபெரும் மாநாடு. இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற முழக்கத்தோடு என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், விவசாய பெருமக்கள், வணிக பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, அதை விட எனக்கு பெருமையாக இருக்கிறது. எழுச்சி உள்ள இது போன்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே கிடையாது. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் தெரியுமா? உங்களை போன்ற கோடிக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் வேற எந்த கட்சி தலைவருக்கும் கிடையாது. அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எனக்காக என் தம்பிகள் தங்கைகள், கோடிக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் போற இடத்துல எல்லாம் என்னை அன்போடு பாசத்தோடு வரவேற்று என்னோடு தோளோடு தோள் நின்று நாம் செய்கின்ற போராட்டங்களை எல்லாம் வெற்றி பெற வைத்து நம்முடைய சமூக நீதிக்காக போராடி நம் பிள்ளைகளுக்கு படிப்பையும் வேலையும் கொடுப்பதற்காக, நம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக, நம் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக என்னுடன் சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் என்ற உறுதியோடு என்னுடன் வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வந்திருக்கின்றேன். இன்னொரு 5 நாள் தான் இருக்கு, 95 நாள் முடிச்சிட்டேன். இந்த 100 நாட்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் சென்றேன். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அங்க இருக்கின்ற மக்களை, குறிப்பாக விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து நேரடியாக அங்கே சென்று இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது அரசிடம் சொல்லி அழுத்தம் கொடுத்து போராட்டம் செய்து இந்த 100 நாட்கள் மிக முக்கியமான, என் வாழ்நாளிலே மிக முக்கிய 100 நாட்கள், இந்த 100 நாட்கள் பயணம், என்னுடைய நடைபயணம். என் வாழ்க்கையிலே எத்தனையோ நடைபயணம், எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன். ஆனால் என் வாழ்விலே மிக முக்கியமான ஒரு பயணமாக இந்த 100 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். சென்னை பகுதியில் வடகோடி எல்லை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, அந்த பகுதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நான் சென்றேன். இந்தியாவின் தென்கோடி பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் சென்றேன். தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு பகுதி நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு பகுதிகள் கோவை மாவட்டம், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு, அத்துணை மாவட்டங்களுக்கும் நான் சென்று அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கு தீர்வை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு காலையில இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். ஏமா நீங்க வசிஷ்ட நதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டு கையை தூக்குங்க பாருங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு கை தூக்கி இருக்கீங்க. இப்ப வசிஷ்ட நதி வசிஷ்ட சாக்கடையா மாறிடுச்சு. இன்னைக்கு காலையில நான் அங்க போயிருந்தேன். அதாவது வசிஷ்ட நதி ஒரு பகுதி கரிய கோவில் ஆறு ஒரு பக்கம் வருது, இன்னொரு ஆறு ஆனைமடு ஆறுன்னு ஒரு பக்கம். 2 ஆறும் ஒன்னா சேர்ற இடம் தான் வசிஷ்ட நதி. அங்க ஒரு அணைக்கட்டு இருக்கு. அந்த அணைக்கட்டை போய் நேரில் போய் பார்த்தேன். அதுல தண்ணி வந்துட்டு இருக்கு. கரிய கோயில் ஆறுல இருந்து தண்ணி நல்ல தண்ணியா வருது. அந்த ஆனைமடு ஆத்துல இருந்து தண்ணி கொஞ்சம் அழுக்கா வருது. அது என்னன்னு பார்த்தா அதுக்கு மேல பேரூராட்சி இருக்கு,
அந்த பேலூர் பேரூராட்சியில் இருக்க கழிவு, திடக்கழிவு, மனித கழிவு எல்லாம் அப்படியே இதுல கலந்து அப்படியே வருது. அந்த பேலூர் பேரூராட்சிக்கு மேல இருக்கிற ஒரு சேகோ ஃபேக்டரி இருக்கு. அந்த சேகோ ஃபேக்டரியோட கழிவு தண்ணியில கலந்து அப்படியே ஒரு மாதிரி வருது, நாத்து அடிச்சுட்டு வரும். அதாவது நமக்கு கொடுத்த இயற்கை கொடுத்த வச்ச வரம் இந்த மலைகள், சேர்வராயன் மலையிலும் கல்வராயன் மலையும். இந்த மலையில ஆண்டுதோறும் அவ்வளவோ தண்ணி வருது. ஆனால் அந்த தண்ணியை இதுவரை யாருமே தேக்கி வச்சு உங்களுக்கு கொடுத்தது கிடையாது. மழை காலத்துல அப்படியே தண்ணி வரும், வெள்ளம் வரும், போயிடும், அப்படியே அப்படியே போயிடும். அங்கிருந்து உருவாகுகின்ற வசிஷ்ட நதி, இந்த நதி ஆத்தூர் நகரத்துக்கு வந்த உடனே வசிஷ்ட சாக்கடையா மாறிடும். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் போய் ஸ்வேதா நதியா மாறி, அதன் பிறகு வடக்கு வெள்ளாரா அதுல போய் சேருது. வடக்கு வெள்ளாறு, திருமணி முத்தாறு ஒன்னா சேர்ந்து நம்முடைய கடலூர் மாவட்டத்துக்கு உள்ள அங்க போய் பாருங்க. இப்படி நம்ம பகுதியில் அவ்வளோ தண்ணீர் இருக்கிறது, இதை நாம் பயன்படுத்தல.